வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரை ராஜ். உலக நாடுகளை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா நம்ம இந்தியாவில் இருக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்தியாவை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இந்தியாக்குள்ள இந்திய பணத்தை ஃபாரினர்ஸ் எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா அவங்க நாட்டுக்கு அதை எடுத்துட்டு போக முடியாது, சட்டப்படி குற்றம். என்னால நம்ம நாட்டு பணத்தை இங்கேயே யூஸ் பண்ண முடியல, பாக்கெட் காலி தான். இதுல நான் எங்க ஃபாரினுக்கு எடுத்துட்டு போறது? பிரகலாத் ஜானி அப்படிங்கிற இந்தியர் கிட்டத்தட்ட 70 வருஷமா உணவு தண்ணி இதெல்லாம் எடுத்துக்காம உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை செக்அப் பண்ண டாக்டர்ஸ்லாம் இட்ஸ் a medical miracle அப்படின்னு இருக்காங்க. என்னையெல்லாம் மாச கடைசியில வந்து செக் பண்ணுங்க, அதையே தான் சொல்லுவீங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு ரெக்கார்ட் பிரேக் பண்ணது காசியில நடக்கிற கும்பமேளாங்க. கிட்டத்தட்ட 100 மில்லியன் மக்கள், அதாவது 10 கோடி மக்கள் அங்க கூடுவாங்களாம். இது என்னங்க பிரமாதம்! தமிழ்நாட்டில் தனித்தனியா இருக்கிற அந்த கடையை ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல வைங்க, 10 கும்பமேளா கூட்டத்தை நாங்க காட்டுவோம். மேற்கு வங்கத்துல, அதாவது வெஸ்ட் பெங்கால்ல எல்லா மாடுகளுக்கும் போட்டோ ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பாஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம், எல்லா மாடும் அசை போட்டுக்கிட்டே இருக்கும், எப்படி அதை சிரிக்க சொல்லி போட்டோ எடுப்பாங்க? மும்பையை நீங்க ஒரு நாள் மாஸ்க் போடாம சுத்தி வந்தீங்கன்னா 100 சிகரெட் பிடிச்சதுக்கு சமம்னு ரிசர்ச்ல சொல்லுது. அங்கெல்லாம் தம் அடிக்காதவங்களை பார்த்தா பாவமா இருக்கும். இந்த ரெக்கார்டை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கோவம் தாங்க வருது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நம்ம இந்தியால வரதட்சணை கொடுமையால ஒரு பெண் இறக்குறாங்களாம். தண்டனைகள் கடுமையா இருந்தாதான் குற்றங்கள் குறையும். மகாந்த் பரத்தாஸ் இவர் தாங்க உண்மையான தனி ஒருவன். குஜராத்ல கிர் ஃபாரஸ்ட்ல இவர் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காராம். 2004ல இருந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்குச்சாவடியை அங்க அமைச்சு இவர்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போவாங்களாம். சிங்கம் ஓட்டு கூட சிங்கிளா தாங்க போடும். இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஏர்லைன்ஸ்ல விமானத்துல வேலை பார்க்கறதுக்கு பெண்களை மட்டும்தான் யூஸ் பண்றாங்களாம். அதுக்கு முக்கிய காரணமா அவங்க சொல்றது, வருஷத்துக்கு $5 லட்சம் ஃபியூவல் அவங்க மிச்சப்படுத்துறாங்களாம். சரி, அப்பெல்லாம் ஓகே. இந்த லாக்டவுன்ல பெண்கள்லாம் நல்ல வெயிட் போட்டிருப்பாங்களே, இப்போ என்ன பண்ணுவீங்க? சேல் சேல், பார்லிமெண்ட் ஃபார் சேல், தாஜ்மஹால் ஃபார் சேல். என்னடா லூஸ் மாதிரி கத்துற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவில் இது எல்லாத்தையும் ஒருத்தன் வித்து காசாக்கி இருக்கான். அவன் பேரு கிரேட் நட்வர்லால். நம்மளோட முக்கியமான நினைவு சின்னத்தெல்லாம் வித்து காசாக்கி இருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 9 டைம்ஸ் அவன் ஜெயில இருந்து வேற தப்பிச்சிருக்கான். அவனை விடுங்க, அதெல்லாம் வாங்கினானுங்களே, அவனுங்கெல்லாம் என்ன ரகம்ங்க? ராஜஸ்தான்ல சாத்தியா அப்படின்ற சமூகம் இருக்குங்க. அங்க என்ன வழக்கம்னா, அங்க யாராவது இறந்துட்டா அதை சந்தோஷப்பட்டு கொண்டாடுவாங்களாங்க. இதே யாராவது குழந்தை பிறந்துச்சுன்னா ஓன்னு அழுது ஒப்பாரி வைப்பாங்களாம். இன்னும் என்னென்னலாம் இருக்கோ தேடுவோம். உலகத்திலேயே அதிகம் பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுற ஆன்மீக தலம்னு சீக்கியர்களோட பொற்கோயில் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அங்க டெய்லி 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறாங்களாம். அவ்வளோ பேருக்கு சாப்பாடு டெய்லி போட்டாலும் சாப்பாடு தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொன்னாங்க. நம்மளும் ஒரு நாள் போய் சாப்பிட்டு பார்ப்போம். இன்னும் 30 வருஷத்துல நம்ம இந்தியா உலக நாடுகள்ல நம்பர் 1 பிளேஸ்க்கு வரப்போகுதுங்க. எதுலன்னு சொல்லுங்க? பாப்புலேஷன்ல. 2050வது வருஷத்துல 160 கோடி மக்கள் தொகை கண்டிப்பா ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்லுது. சீனாவை பின்னுக்கு தள்ளுறோம், நம்பர் 1 பிளேஸுக்கு நம்ம வரோம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரை ராஜ்.